தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு கடத்தப்பட்ட 14 வயது பள்ளி மாணவனை காவல்துறையினர் 3 மணி நேரத்தில் மீட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை தரப்பிலிருந்து யார் என தெரிய வந்திருக்கா? மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மைதிலி ராஜலட்சுமி, அவருடைய 7ஆம் மகன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அவர் அன்னைக்கு காலையில ஆட்டோல பள்ளிக்கு போகும்போது ஒரு மர்ம கும்பல் ஆட்டோ டிரைவரோட பால்பாண்டிங்கிற ஆட்டோ டிரைவர் ஓட்டிட்டு போயிருக்காரு. அவரோட சேர்த்து மாணவரையும் கடத்திட்டு போயிருக்காங்க. கத்தியை காட்டி அவங்க அம்மா கிட்ட, மாணவரோட கழுத்துல கத்தியை வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. 2 கோடி ரூபாய் கேட்டு தொடர்ச்சியா மிரட்டியிருக்காங்க. குழந்தைய கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி மிரட்டியிருக்காங்க. அப்புறம் காவல்துறையிட்ட போனாலும் சிறுவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த மிரட்டல் நடந்திருக்கு. உடனே அவங்க அம்மா தாயார் மைதிலி ராஜலட்சுமி எஸ்எஸ் காலனி ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததுக்கப்புறம் அதன் அடிப்படையில அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் காசி தலைமையில புகாரை பதிவு செஞ்சு தனிப்படை காவல்துறையினர் சிறுவனை கடத்தின கும்பலை பின்தொடர்ந்து போயிருந்திருக்காங்க. அவங்க காவல்துறையினர் தொடர்த்தி வர்றாங்க, பின்தொடர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாகமலை புதுக்கோட்டை அப்படிங்கிற மதுரைக்கு வெளியே இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில பைபாஸ்ல அந்த பையனை இறக்கி விட்டுட்டு அந்த கடத்தல் கும்பல் தலைமறைவாயிருக்காங்க. கடத்தின ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக 3-4 மணி நேரத்துக்குள்ளாக அந்த பையனை மீட்டிருக்காங்க காவல்துறையினர். கடத்தல் கும்பல் யாரு, என்ன மோட்டிவ்னு அவங்களுக்கு தெரியல. அதாவது என்ன நோக்கம் இருக்கலாம்னா, இந்த அம்மாவுக்கும் மைதிலிக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல், நிலம் வாங்கல் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் இப்போ சந்தேகிக்கிறாங்க. அதனால மேற்கொண்டு விசாரணையில தான் யார் கடத்தினாங்க, எதற்கு என்ன நோக்கம், அந்த விஷயங்கள்லாம் விரைவில் வெளியே வரும். பாலவே, நன்றி வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.